கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அடுத்த டாபிக் வந்துட்டோம். அரித்மெட்டிக் சீரிஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது அரித்மெட்டிக் சீக்வென்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது சீரிஸ். அதாவது தொடர் வரிசை பார்த்தோம். இப்போ தொடர், கூட்டுத்தொடர். தொடர் வரிசைனா என்ன, தொடர்னா என்ன? மீன் சீக்வென்ஸ்னா என்ன, சீரிஸ்னா என்ன? சீக்வென்ஸ்னா என்னது? லிஸ்டிங் ஆஃப் நம்பர் அண்டர் சம் ரூல் இல்லையா? சோ லிஸ்டிங் ஆஃப் நம்பர்ஸ்னா கமா போட்டு எழுதுவோம். இது வந்து என்னன்னா சம் ஆஃப் a நம்பர், சம் பண்ணணும். அதாவது அரித்மெட்டிக் சீக்வென்ஸை நம்ம சம் பண்ண போறோம். சம் ஆஃப் அரித்மெட்டிக் சீக்வென்ஸ் பாத்தீங்கன்னா Sn is equal to first number a, second number a plus b and third number a plus 2b, okay, plus fourth number a plus 3b, okay, and so on up to last term கொடுக்கலாம் அல்லது n terms கொடுக்கலாம். n terms last term கொடுக்கலாம் அல்லது n terms கொடுக்கலாம். ரெண்டு விதமா கொடுக்கலாம். சோ இத சம் பண்றது, இத வந்து சம் பண்ணணும். டெரிவேஷன் இருக்கு, உங்களுக்கு நான் டெரிவேஷன் பின்னாடி டீச் பண்றேன். இப்போ இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா Sn ஃபார்முலா. Sn க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. n/2 2a plus n minus 1 into d. ஓகே, இது இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா n terms னு கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. n terms. ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன் டிஃபரன்ஸ் இப்படி கொடுத்தாலே நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் another formula is Sn equal to n/2 a plus l. it is a last term கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேர்ம் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல n டேர்ம்ஸ் கொடுத்திருந்தாலோ இல்ல a d இதெல்லாம் வந்தாச்சுனாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல லாஸ்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம பார்க்க போற சீரிஸ்க்கு again நம்ம பழைய ஃபார்முலாவை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அரித்மெட்டிக் சீக்வென்ஸ்ல tn ஃபார்முலா யூஸ் பண்றோம்ல, a plus n minus 1 into d. ஓகே, இந்த ஃபார்முலாவை எல்லாரும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. n equal to l minus a by d plus 1. எல்லா ஃபார்முலாவும் வந்துரும். சரியா? சோ இதே நம்ம அரித்மெட்டிக் சீக்வென்ஸ்ல உள்ள இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம், ரிமைண்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த ஃபார்முலா ரிலேட்டடான சம் மறுபடியும் again I will repeat. arithmetic series means sum of sequence. இப்போ இந்த சம் பண்ண போறோம். சீரிஸ்ல சீக்வென்ஸ்ல கொடுத்திருப்பாங்க இல்லையா, அத நம்ம என்ன செய்ய போறோம், சம் பண்ண போறோம், கூட்ட போறோம், கூட்டி எழுத போறோம். சரியா? கூட்டுறதுக்கு ஒரு ஃபார்முலா. சரியா? அது அடிஷனுக்கு ஒரு அத ஃபுல் சீக்வென்ஸையும் ஆட் பண்ணனும் அப்படினா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். இப்போ பார்க்கலாமா, ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாமா? ஓகே ஓகே, கண்ணுல பாருங்க. எக்ஸாம்பிள் 2.31. find the sum of first 15 terms of the AP. பாத்தீங்களா, AP arithmetic progression. so arithmetic sequence கமா போட்டு கொடுத்திருக்காங்க. நாம என்ன செய்யணும், சம் பண்ணனும். அப்ப சம் பண்றதா இருந்தா எப்படி எழுதணும் பாருங்க. Sn equal to 8 plus 7 1/4 plus, இப்போ ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம்னு எல்லாருக்கும் புரியுதா? 7 1/4 plus 6 1/2 plus 5 3/4 up to எத்தனை terms கொடுத்திருக்காங்க, 15 terms வரைக்கும் ஆட் பண்ணனும். 15 terms. சோ நம்ம இப்போ இதுல இருந்து டேட்டாஸ்லாம் எடுக்கறோம் பாருங்க. a வந்து 8, b is equal to t2 minus t1. yeah, what is t2? 7 1/4. 7 1/4 minus 8. இதை எப்படி பண்ணனும் அப்படினா 1/4 மைனஸ் பண்ணா, கால மைனஸ் பண்ணா முக்கால் வரும் இல்லையா? அது பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கு. சோ -3/4. -3/4. ஓகே, n equal to 15. n equal to 15. okay, so Sn equal to n/2 2a plus n minus 1 into d. okay, what is n? 15. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n/2 15/2. புரியுதா எல்லாருக்கும்? n வந்து 15, so 15/2. 2a, a means 8, 2 into 8. yeah, so 2 into 8 plus n minus 1, n 15, so 15 minus 1, 15 minus 1. b means minus 3/4. d minus 3/4 bracketல இருக்கு. ஏனா அது வந்து மல்டிப்ளிகேஷன் இல்லையா? நீ பாட்டுக்கு இந்த bracket போடலைனா 3/4 மைனஸ் பண்ற மாதிரி ஒரு மீனிங் வருது. அதனால bracket பண்ணிக்கோங்க. ஓகே, 15/2. ஓகே, 2 8s are 16 plus 15 minus 1 14. 14 into minus 3/4. புரியுதா? ஓகே, இத கட் பண்ணுங்க. 2 2 is 4, 7 2 இல்லையா? so 15/2 16, 3 7 21 minus 21/2. LCM பண்ணனும் பாருங்க. 15/2 LCM பண்ணா 2 காமனா போட்டுட்டு 2 16 32.
So 32 minus 21. So 15 by 2 into 11 by 2 is equal to இதை multiply பண்ணா 165 by 2 is 4. இது ஆன்சர். புரியுதா எல்லாருக்கும்? வெறும் அப்படியே ஃபார்முலால அப்படியே அந்த லெட்டர் கூட கரஸ்பாண்டிங் வேல்யூ அப்படியே அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இட் இஸ் AP. It is a arithmetic series. It is series. இது சீக்வென்ஸ். எல்லாருக்கும் புரியுதா? இது சீக்வென்ஸ். இந்த சீக்வென்ஸை நம்ம ஆட் பண்ணி எழுதுனா சீரிஸ் அப்படின்னு சொல்றோம். சோ அதை ஆட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். இத ஆட் பண்றதுக்கு தான் இந்த ஃபார்முலா. சரியா? இது கூட்டு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லணும். இது கூட்டு தொடர் அப்படின்னு சொல்லணும். தொடர் வரிசை அப்படினா கமா போட்டு எழுதுறது தான் தொடர் வரிசை. இது தொடர். தொடர்னா பிளஸ் பண்ணி எழுதணும். சோ இத கூட்டுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. 15 நம்பர் வரைக்கும் கூட்டணும். இந்த நம்பரை வந்து d ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. 15 நம்பர் வரைக்கும் கூட்டணும் அப்படினா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட்டிக்கலாம். ஓகே, புரியுதா எல்லாருக்கும்? ரைட், நெக்ஸ்ட் சம். ஓகே, கண்டுபிடிக்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபைண்ட் தி சம் ஆஃப் 0.40 0.43 0.46 plus and so on plus 1. it is the last term. இந்த சம்ல வந்து டர்ம்ஸ் இருக்குது. இந்த சம்ல லாஸ்ட் டர்ம் இருக்கு. ஓகே, இது சீரிஸாவே கொடுத்துட்டாங்க. அதாவது தொடராவே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம பாருங்க a = 0.40 and b = 0.43 minus 0.40. it means 0.03. இதுல லாஸ்ட் டர்ம் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டர்ம். அதனால நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க sn எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் நமக்கு n கண்டிப்பா வேணும். இந்த சம்ல n இல்ல. சோ அதனால ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் sn. ஓகே, n க்கு ஃபார்முலா l - a / d + 1. ஓகே, இது ஃபார்முலா. ஒவ்வொரு சம்லயும் ஃபார்முலா எழுதினா கண்டிப்பா பாக்ஸ் போடுங்க. என்ன sn ஃபார்முலா எழுதினா கண்டிப்பா பாக்ஸ் போட்டு எழுதுங்க. ஃபார்முலால எப்பவுமே பாக்ஸ் போடுங்க. ஓகே, ரைட். இப்போ what is l? 1 minus a value 0.4. okay, by b 0.03 plus 1. 1 minus 0.4 பாருங்க. 1 ல இருந்து 0.4 மைனஸ் பண்ணா இப்படி போடுவோம். இதுல borrow பண்ணா 10 வரும் இல்லையா? so 6 0.6 0.6 divided by 0.03 plus 1. இங்க இது கீழ நம்ம டினாமினேட்டர்ல டெசிமல் பிளேसेस இருந்ததுனா அதை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு நம்ம எத்தனை 10s ஆல் மல்டிப்ளை பண்ணா ரிமூவ் ஆகும் பார்க்கணும். இதுல பா ரெண்டு டெசிமல் பிளேஸ்னா 100 ஆல மல்டிப்ளை பண்ணணும். மேலே 100 ஆல மல்டிப்ளை பண்ணணும். so 60/3 plus 1. so 1 3 2 3 20. so n equal to 21. okay, right. இப்போ sn n/2 a plus n இதான் ஃபார்முலா. sn ஃபார்முலா. okay, what is n? 21/2. a 0.40. l என்னதுப்பா? 1. so 21/2 into 1.4. the cut பண்ணா 0.7. okay, so 17 4 14 வரும் இல்லையா? 2 7 is 14. 14.7 the answer. எப்படி புரியுதாப்பா? புரியுதாமா? பாருங்க எப்படி பண்ணிக்கலாம். சீரிஸ் கொடுத்திருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் a போட்டாச்சு. b வந்து இதுல இருந்து இத மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா 0.03 வரும். இது லாஸ்ட் டேர்ம். கண்டிப்பா நமக்கு எந்த sn ஃபார்முலா எடுத்துட்டாலும் n வேணும் கண்டிப்பா. சோ ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிச்சுக்கோங்க. l - a / d + 1. அதுல என்ன செய்றோம் பாரு. 1 ல இருந்து 0.4 எப்படி மைனஸ் பண்றதுன்னு சொல்லிட்டேன். சோ டினாமினேட்டர்ல ரெண்டு டெசிமல் வரதுனால மேலே கீழே 100 ஆல மல்டிப்ளை பண்றோம். so 0.6 into 100 ஒரு 0 ஒரு டெசிமலுக்கு போயிடும். அதனால இன்னொரு 0 60 divided by இல்ல ரெண்டு டெசிமலுக்கு போயிடும் இல்லையா? 3. so n வந்து 21. okay, so sn equal to n/2 a plus l. so n/2 a plus l அப்ளை பண்ணீங்கன்னா முடிஞ்சு. செஞ்சலாம்ல? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. எக்ஸாம்பிள் 2.33. how many terms of the series? how many நாலே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n. எத்தனை உறுப்புகள் of the series 1 plus 5 plus 9 plus must be taken so that their sum is 190. sum means sn. sn வந்து 190. அதாவது 1 5 9 இந்த மாதிரி ஆரம்பிச்சு எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால் 190 வரும் தான் கேள்வி. எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால் அப்படினா எத்தனை உறுப்புகள் அப்படினா n கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்மளோட क्वेश्चन வந்து n. sum is 190 னா sn வந்து 190.
So நம்ம Sn ஃபார்முலாவை லெஃப்ட் சைடு போறோம். n/2 2a plus n minus 1 into d. Okay, is equal to 190. இல்ல n தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? So n/2 what is 2a? a means first number 1 plus n minus 1 into d. 5 minus 1. d is equal to 5 minus 1 4. So 4 equal to 190. நான் என்ன செய்றேன்னா இந்த 2 வந்து it is a bracket வெளியே இருக்குறதுனால இந்த 2 வந்து common for this term and this term. இதுக்கும் common இதுக்கும் common. அதனால நம்ம 2 இந்த ரெண்டையுமே கட் பண்ணலாம். இதையும் கட் பண்ணணும் இதையும் கட் பண்ணணும். ஒண்ணு மட்டும் கட் பண்ண கூடாது. சில பேர் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்றீங்க. 2 வந்து காமனா இருந்துனா ரெண்டு இடத்துலயும் நம்ம கட் பண்ணியே ஆகணும். சோ அப்ப இந்த 2 கட் பண்ணியாச்சு இல்லையா? கட் பண்ணிட்டோம். சோ அப்ப n into இல்ல 1 plus இங்க வெளிய 2 இருக்கு பாத்தீங்களா? அங்க வெளிய 2 இருக்கு. இந்த 2 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணா 2n. இந்த இத மல்டிப்ளை பண்ணா 2. சோ 2n minus 2 equal to 190. So n 2n minus 1 equal to 190. So இந்த n வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணா 2n square minus n. இந்த 190 இங்க கொண்டு வாங்க minus 190 equal to 0. இத நம்ம t மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். பாருங்க 2 வச்சு இத மல்டிப்ளை பண்ணுங்க minus 380. ஓகே கீழ வந்து minus 1. இல்ல t மெத்தட் தெரியுமா? minus 1. It is a product. இது sum and product method அப்படினு சொல்வாங்க. இல்லனா t மெத்தட்னு சொல்வாங்க. பாருங்க 2 வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பரை ப்ராடக்ட்டா எடுத்துக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n வந்து சம்மா எடுத்துக்கணும். மல்டிப்ளை பண்ணா -380 வரணும், ஆட் பண்ணா -1 வரணும். எப்படி பிரிக்கலாம்னு பாருங்க. இப்போ என்னன்னா நான் டக்குனு போடுறேன் 20 19. இப்போ எனக்கு வந்து நான் டக்குனு ஆன்சர் பண்ணிட்டேன் இல்லையா? -20 + 9 இது மல்டிப்ளை பண்ணாங்க. ஒருவேளை உனக்கு இந்த மாதிரி பிரிக்கிறதுல உனக்கு பெரிய நம்பரா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படினா 380 இப்படி பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 190 வரும். அகைன் 2 போடுங்க. 95 வரும். அகைன் 5 போடுங்க. 15 19 5. இப்போ பாருங்க 2 2 are 4 4 5 is 20. 20 19 20 19 வந்துச்சா? இப்படிலாம் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்பர்ஸ் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பகா காரணிப்படுத்தி எழுதணும். இதுக்கு பேர் வந்து பகா காரணிப்படுத்துறது. சரியா? பகா காரணிப்படுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காரணிகள் அவ்வளவு கிடைக்கும். அப்ப அந்த காரணிகளை எப்படி எப்படி குரூப் பண்ணா நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்கும்ங்கறத நம்ம ஈஸியா பாத்துறலாம். ஓகே ரைட். இதுல இன்னொரு விஷயம் நம்ம 2 வச்சு மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அதனால நம்ம இங்க கீழ 2n னால டிவைட் பண்ணனும். 2n. ஓகே சோ இத கட் பண்ணினா 10. அப்போ n - 10. ஓகே 2n + 19 equal to 0. So n minus 10 equal to 0, n equal to 10. Okay, இதுல 2n plus 19 equal to 0 இல்லையா? So 2n equal to -19, n equal to -19/2. So it is not possible. அதாவது number of terms வந்து cannot be negative fraction இல்லையா? n வந்து cannot be எழுதிக்கலாம். n cannot be negative or a fraction. பின்னத்திலேயோ நெகட்டிவ்லயோ வராது. அதாவது n இன் மதிப்பு வந்து n இன் மதிப்பு குறை எண்ணில் வராது. குறை எண்ணில் வராது. Therefore n equal to 10. The answer. புரியுதா? ரீசன் எழுதிச்சு பாருங்க. n ஓட வேல்யூ மைனஸ்லயோ ஃபிராக்ஷன்லயோ வராது. சோ அப்ப n equal to 10. 10 தான் உங்களுக்கு ஆன்சர். புரியுதா? எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால் 190 வரும் அப்படினா இங்க இருந்து ஆரம்பிச்சு 10 உறுப்புகளை கூட்டினா 190 வரும் அப்படினு அர்த்தம். சரியா? how many terms of the series must be taken அப்படினா we must take the number of terms as 10. 10 terms நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஆன்சர் வந்து 190 வரும் அப்படினு கண்டுபிடிச்சோம். பாத்தீங்களா? n equal to 10. ஓகே ஓகேமா. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.